பேர் சேகர். நான் ஒரு கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். வர வழியில் இந்த டர்னிங்ல ஸ்லோவாக தான் ஆக்சுவலாக வளைஞ்சேன். பார்த்தா நிலக்கரி ஃபுல்லாக கொட்டி கிடக்கு. கொட்டி கிடந்த உடனே ஸ்லிப் ஆகி ஸ்கிட் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோடனே எனக்கு டேமேஜ், வண்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு. டேமேஜ் ஆனால் சரி ஓகே நான் தான் அடிபட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு சரி அக்கம் பக்கத்தில் பார்த்தா நிறைய பேர் இந்த மாதிரி அடிபட்டிருக்காங்க. இந்த அரசு என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இப்படி அலட்சியமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி வரவங்கலாம் ஜஸ்ட் ஏதோ ஒரு உயிர் சேதம் ஆச்சுன்னா என்ன சார் ஆகுது சொல்லுங்கள்? இப்படி போனால் என்ன ஆகுது? இந்த பாண்டிச்சேரி அரசு எனக்கு ஒன்றும் புரியல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார். ஆனால் ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இவ்வளோ எனக்கு நானாக இருக்கேன் லைட்டாக ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு லைட்டாக விழுந்துருச்சு. பட் ஆனால் ரொம்ப நிறைய பேர் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இதுவே இன்னும் ரொம்ப அதிகமாகி சப்போஸ் வண்டி கிண்டி வந்து வேற வண்டி ஏதோ பெரிய வண்டி ஏதோ வந்து மேலே ஏறிச்சுன்னா என்ன சார் ஆகுறது சொல்லுங்க? என் பேர் விஜயகுமார் சார். எனக்கு நடுவோடுதுறை தான் எனக்கு வீடு. ஒன்றும் இல்லை சார், இங்கே இது தொடர்கதையாகிட்டு இருக்கு சார். இது நிலக்கரி காலையில் நேரத்தில் போகிறது கிடையாது சார், நைட்டு மட்டும்தான் இருக்குது. அதானியோட இது திருட்டுத்தனமாக நைட்டு மட்டும்தான் இந்த நிலக்கரியை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அவ்வளோ கறி சார். இங்கே கறியில் காலையிலேருந்து 10 பேர் சார் இன்னைக்கு காரைக்கால் ஜிஹெச்சில் 10 பேருக்கு மேலே இன்னைக்கு அட்மிஷன் ஆயிருக்காங்க சார். இது ஏற்கனவே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒருத்தவங்க உயிர் சேதம் இருந்துச்சு சார். இது தொடர்கறியாக தான் இருக்குது. இது சுத்தமும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நைட் நேரத்தில் ஒரு வேக்கம் மாதிரி க்ளீன் பண்ணுதுன்னா மேற்போக்காக தான் க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க ஒழிய இது என்னன்னு பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, இது பிரச்சனை நடந்தோடனே இங்கே வேலை செய்கிற பசங்க, சிமெண்ட் கடையில் வேலை செய்கிற பசங்க இதை நம்மளை பார்த்துட்டு நம்மளை தெரிஞ்சவங்கன்னு பார்த்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா அந்த பசங்க நீங்க சுத்தம் பண்ணிருக்காங்க சார். இது மாதிரி நடந்திருந்தா இது என்னதான் சார் பண்றது? இன்னைக்கு பாருங்க, இந்த ஒரு பையன் கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு வந்தா அங்கேயிருந்து விழுந்தான். எல்லா ஃபுட்டேஜும் பாருங்க, எவ்வளவு பெரிய விபத்து நடந்ததுன்னா இதுக்கு என்னன்னு ஒரு தக்க முடிவு பார்லிமெண்ட் நியூஸ் மூலியமா அது தெரியணும் சார்.